டேடி இப்ப மணி என்னாச்சு? 4 அடிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. ஐயோ 4:35க்கு பிளேன். தெரியும். கார்ல எவ்வளவு வேகமா போனாலும் ஏர்போர்ட் போய் சேர்த்து 25 நிமிஷம் ஆகும். உன் கணக்கு ரொம்ப கரெக்ட். பிளேனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா? நான் என் வாழ்க்கையில எதையுமே மிஸ் பண்ணது இல்ல, உங்க அம்மாவை தவிர. ரீட்டா, எல்லா செக்லையும் கழித்து போட்டேன். டெலிபோன்ஸ், எலக்ட்ரிசிட்டி போர்ட், கார்பரேஷன், இந்த 3 செக் இன்னைக்கே போஸ்ட் பண்ணிடணும். நினைவு இருக்கு இல்லையா? அவருக்கு என்ன நினைவு இருக்கும்? நீங்க சீக்கிரம் புறப்படுங்க டாடி. ஓகே ஓகே ஓகே. ரீட்டா, மிஸ்டர் மாசிலாமணி அடுத்த வாரம் மீட் பண்றேன்னு போன் பண்ணி சொல்லிடு. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். டெல்லி பேசஞ்சர்ஸ் எல்லாம் பிளேனுக்கு போகலாம். அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டாங்க டாடி. போயிட்டு இருக்கேன். ரீட்டா. டாடி, பைலட் பிளேன்ல உட்கார்ந்தாச்சு. ஓகே ஓகே ஓகே. பாத்தியா, நான் ரீட்டா கிட்ட ஏதோ சொல்ல வந்தேன், நீ குறுக்க விழுந்து. ஏ ரீட்டா, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்? பைலட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்றாரா? பிளேன் போயிடுமோ? போகாது. நீங்க போற வரைக்கும் போகாது. மஞ்சு, நீ நல்ல பொண்ணு. ரீட்டா சொல்றபடி எல்லாம் கேட்கணும். வேற வழிக்கு ஸ்டாப் பண்ணணும். போச்சு. என்ன? பிளேன். ஐயோ. ரீட்டா, அப்பா மறுபடியும் திரும்பி வரமாட்டாரே? வருவார். நிஜமாவா? 4 நாளைக்கு அப்புறம். மஞ்சு, இப்ப நீ டீ சாப்பிட டைம். கமான் ஐசே. ஹாய், பரவாயில்லையே, சொன்னபடி வந்துட்டியே. வந்துட்டேன், ஆனா பயமா இருக்கு. நோ ஃபியர்ஸ், துணிஞ்சாச்சு. 5 நாளைக்கு நீ துணி துவைக்க வேண்டாம், மாவு அரைக்க வேண்டாம். ஏ மஞ்சு, நம்ம எந்த ஊருக்கு போறோம்? நீயே சொல்ல. ஊட்டி. சச்சா, நான் இங்க நிறைய தடவை போயிருக்கேன். அது மட்டும் இல்ல, அங்க யாராவது என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஊருக்கு எல்லாம் வேண்டாம்டா. கோவில், குளம், கடத்தெருவு, நிறைய ஜனம், இந்த மாதிரி ஊருக்கு போவோம். அப்போ மதுரைக்கு போவோமா? ஓஎஸ். அது சரி, ரயில் சார்ஜ், தங்கறதுக்கு, செலவுக்கு, இதுக்கெல்லாம் பணம்? இது பொம்மை. உடைச்சு பாரு. இவ்வளவு நல்ல பொம்மைய ஏன் மஞ்சு உடைக்கணும்? உடைடாண்ணா. மஞ்சு, ஏது இவ்வளவு பணம்? என் பாக்கெட் மணி. மது, 5 நாளைக்கு இந்த பணம் போதுமா? போதுமாவது. 2 மாசத்துக்கு எங்க வீட்டு சாப்பாடு செலவுக்கு இந்த பணம் போதும். மஞ்சு, இப்ப 8 மணிக்கு மதுரைக்கு ட்ரெயின் இருக்கு. ஸ்டேஷனுக்கு டாக்ஸில போவோமா? காரா? போட. கார் ரொம்ப போர். இன்னொன்னு இருக்கேடா, டகடகடகம் பெருசா சத்தம் போட்டுக்கிட்டு. ஆட்டோ ரிக்ஷா, அதுல போவோமா? ஓ. நல்ல வேலை மஞ்சு, கொஞ்சம் இருந்தா ரயில கோட்டை விட்டுருக்கும். மது, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐயோ, நான் 3rd கிளாஸ் டிக்கெட் எல்லாம் வாங்கியிருக்கேன். ரயில விட்டு இறங்கிடலாமா? ஓடுற ரயில் விட்டு இறங்க போறியா? ஆளை பாரு, பெரிய சூப்பர்மேன். வந்து உட்கார். மஞ்சு, இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா? 57 ரூபா 63 பைசா. ஆட்டோ ரிக்ஷா சார்ஜ் 3,000 ரூபா. 2 ரயில் டிக்கெட் 45 ரூபா. நீ வாங்கின வடை, முறுக்கு. மது, இந்த கணக்கெல்லாம் இப்ப எதுக்கு? போர். மஞ்சு, வடை. இந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்கு, எடுத்துக்கோ. ஆமா, நீ மில்லி பாத்தியா? இல்லையா? ஆம்பளையா பொம்பளையா? கர்மம். மில்லிங்கிறது ஒரு ஹிந்தி பிக்சர். அதுல அமிதாப் பச்சன், ஜெயபாத் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஜெயபாத் ரொம்ப ஸ்வீட்டா ஆக்ட் பண்ணிருக்கா. அவ ரொம்ப கியூட் தெரியுமா? மஞ்சு, ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாத. ஓகே. காம் சாஸ்திரா, அடல் சொல்லி. மது, நீ அடல் சொல்லி பிக்சர் ஏதாவது பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? நான் ஒரு அடல் சொல்லி படத்தை டிக்கெட் வாங்கிட்டு போனேன். கேட்ல நின்னுகிட்டு இருந்தவரு என்ன மேலே கீழே பார்த்துட்டு போய் புடவை கட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. நான் திரும்பி வந்துட்டேன். நான் அடல் சொல்லி படம் ஒன்னே ஒண்ணு பாத்திருக்கேன். நிஜமாவா? ஆமா. அதுல ஹீரோ ஹீரோயின்ஸ் என்ன பண்றாங்க? என்னென்னமோ பண்றாங்க. மது, இங்க வாயே, இங்க வந்து சொல்ல. ஒரு சீன்ல அவங்க 2 பேரும் பெட்ல படுத்திருக்காங்க. திடீர்னு விளக்கு அணைஞ்சு போயிடுது. அவன் டார்லிங் அப்படின்றான். அவ பேசாம இருங்க, கூச்சமா இருக்கு அப்படின்றான். சிச்சி, இருட்டுல இப்படி எல்லாம் பேசுறாங்களே, உங்களுக்கு வெக்கமா இருக்காது? ஆள விடு. ஏய் மது, அப்புறம் என்ன சீன் பார்த்த சொல்ல. சொல்லுடாண்ணா. சொல்றேன். இன்னொரு சீன்ல ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு வர்றான். ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. கதவை உள்பக்கம் தாழ்பட மறந்துட்டான். ஐயோ. ஹீரோ தகான்னு கதவை திறந்துட்டு உள்ள நுழைஞ்சிடறான். அவ கிரீச்சுன்னு கத்துறான். ஒரு பொம்பளை குளிக்கிறப்போ இப்படிதான் திடீர்னு நுழையறதா? ரொம்ப மோசம். தெரிஞ்சு மஞ்சு,
ஐயோ, நம்ம மதுரையை தாண்டி வந்துட்டோமே. நிஜமாவா? இப்ப என்ன செய்யறது? அடுத்த ஸ்டேஷன் இறங்கி இன்னொரு வண்டியில மதுரைக்கு போயிடலாம். ரயில் நிக்குது, வா இறங்கலாம். மது, இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வேற எங்கேயும் இறங்கிட்டோம். ஆமா. மஞ்சு நில்லு, ஓட ரயில் ஏறாத, இரு. ரயில் போயிட்டே இருக்கு, பாத்துக்கிட்டே இருக்கியே. அதுக்காக ஓடுற ரயில்ல ஏறுறதா? கீழே விழுந்தா என்ன ஆகும்? சரி, இப்ப என்ன செய்யறது? இந்த ரயில் தண்டவாளத்து மேலே நடந்து அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் போவோம். அங்கிருந்து மதுரைக்கு போற ரயில்ல ஏறி மதுரைக்கே போயிடுவோம். சரி, கமான். கால் மாட்டிக்கிச்சு. அவ்வளவுதானே, சீக்கிரம் விடு. வரமாட்டேங்குது மஞ்சு. மறுபடித்தனமா கால் இழுத்தா எப்படி? நாக்கா இழுக்கணும். நீரு நான் எடுக்கிறேன். எடுக்க முடியலையே. என்னாலையும் எடுக்க முடியலையே, என்ன செய்யறது? கொஞ்சம் பொறுமையா இரு, சுலபமா எடுத்துடலாம். சரி. காலை எடுக்க முடியல மஞ்சு. ஆமா, சிக்கமா மாட்டிக்கிட்டு இருக்கு. மஞ்சு, ரயில் வருது. மது, சீக்கிரம் கால் எடுத்துடு. மது, ரயில் கிட்ட நெருங்கிடுச்சு. நடுவு பாலத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். மஞ்சு, நீ வேணா ஓடி தப்பிச்சுக்கோ. உன்னை விட்டு நான் எப்படி தப்பிக்கிறது? முடியாது மது. ஆனா எப்படி ரயில நிறுத்த முடியும்? முடியும். மஞ்சு, கையாட்டினா அவங்க நிறுத்த மாட்டாங்க. நிறுத்த மாட்டாங்களா? ஆமா, சிவப்பு கொடியோ சிவப்பு துணியோ தான் நிறுத்துவாங்க. சிவப்பு துணிக்கு இப்ப எங்க போறது? உன் பிளவுஸ் இருக்க? இதுவா? ஆமா, அதை கட்டி கொடி மாதிரி காசு. காலு தண்டவாளத்துல மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க எங்க போனோம்? எங்களை அடுத்த ஸ்டேஷன்ல இறக்க விட்டுருங்க, எங்களுக்கு அது போதும். வர்றோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். இந்த பக்கமா வெளியே போயிடலாம். இந்த பக்கமா ஏன் போனோம்? கேட்டு வழியா போனா டிக்கெட் கலெக்டர் டிக்கெட் கேட்பாரு. நம்ம கிட்டதான் டிக்கெட் இருக்கு. நம்ம கிட்ட மதுரை வரைக்கும் தான் டிக்கெட் இருக்கு, இந்த ஊர் வரைக்கும் இல்லையே. வா மஞ்சு. மஞ்சு, அந்த போர்டை பாத்தியா? குற்றால அருவி எல்லாம் இருக்கும், மலை எல்லாம் இருக்கும், ரொம்ப அழகான இடம். அங்க போவோமா? போ. அருவில குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. போ. ஆமா, எதுல போறது? பஸ்ல தான். வா போவோம். என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்க? பங்கு போடு. ஒண்ணு இல்ல, இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது 10 மாலை யோசிக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா ரெண்டுத்தையும் நீயே தின்றுவ போடுறாதே. சரி, வெட்டு. இத வெட்ட முடியாது, புட்டுதான் திங்கணும். சத்தம் போடாத, அதிர்ச்சி இல்ல இட்லி கண்ணா புண்ணான்னு உடைஞ்சிரும். சரியா சரியா. என்ன சாப்பிடுற? என்ன இருக்கு? பாதாம் அல்வா, ரவா லட்டு, பூரி கிழங்கு, இட்லி, தோசை, வடை. இருமேன் இருமேன், ஒவ்வொன்னா சொல்லு. பாதாம் அல்வா 2 பிளேட், ரவா லட்டு 2 பிளேட், இட்லி 2 பிளேட், வடை 2 பிளேட். மஞ்சு, பேசக்கூடாது, நான் எல்லாத்தையும் சாப்பிட போறேன். என்னால அவளை சாப்பிட முடியாது. இவர மேனேஜே சாப்பிடலாம். அப்புறம் டேபிள், சேரு, கிளாஸ், பிளேட் அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா, நீங்களும் நின்றுட்டு இருக்கீங்களே. போங்க சார். என்ன மாப்பிள்ள இட்லி கிள்ளி கிள்ளி சாப்பிடுறீரு? அள்ளி சாப்பிட்டா லபக்கு நாடுமே. இந்த பாரு. அட அதுதான் நமக்கு. ஆகட்டும் ஆகட்டும். வெங்காயம். அம்மாடியோ, இவ்வளவும் எப்படி சாப்பிடுறது? கையால. இட்லி, வடை, பூரி, தோசை இவ்வளவு சாப்பிடுறாங்களே, இவங்க கிட்ட பணம் இருக்குமா? பிச்சைக்கார புத்தி. பணமா முக்கியம்? பாவம், அவங்களுக்கு அஜீர்ணம் ஆகுமே. அறிவு கட்டவனே, அஜீரணத்துக்கு மருந்து இருக்கு. குடுத்து வச்சுவங்க.
முடியல. என்னாலயும் முடியல. தெரியல. அப்புறம் ஏன் இவ்வளவு ஆர்டர் பண்ற? ஏதோ ஆசைப்பட்டே ஆர்டர் பண்ணேன். சரி சாப்பிடு. எப்படி சாப்பிடுறது? கையால. எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இனிமே வயித்துல கொஞ்சம் கூட இடம் இல்ல. கரெக்ட். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. போவோமா? கையை கழுவிட்டு வா. அடே அப்பா, 7 ரூபா 80 பைசா. இவ்வளவுதானே? என்ன இப்படி சொல்லிட்ட? இந்த 7 ரூபா இருந்தா எங்க வீட்டுல 4 நாளைக்கு சாப்பாடு. ஐயோ ஐயோ, வீட்டை மறக்க தானே இங்க வந்தோம். மது, பாம்பே பிரின்ஸ் ஹோட்டல்ல இவ்வளவு கப் சூப் 9 ரூபாய். பணத்தை கொடுத்துட்டு வா. மது, பணம். என்ன மச்சா இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கிற? அதான் வேற ஏதாவது சாப்பிட்டாச்சு இல்ல, புறப்பட வேண்டியதானே? ஆமா, புறப்பட வேண்டியதான். அப்போ எந்திரிப்போமே. என்ன மாப்பிள நின்னுட்டு நெளிறீரு? ஒண்ணு இல்ல, மசாலா தோசை வாசனை கும்மு நடிக்குது, அதான் நின்னுட்டேன். பணம் இருக்கா? ஐயோ இருக்கு. இருக்கா? அப்ப சாப்பிடுவோம். எங்க பணம்? இன்னும் கைக்கு வரலையே. அங்க கைக்கு வரல, இங்க பைக்கு வரல. தென்னவில்லையே இருக்குது. தளர்றேன். நானும் அப்படிதான். என்ன மாப்பிள துண்ட கீழே போட்டிரு, எடுத்து தோல்ல போடுங்க. நான் எடுப்பேன். எடு. நானே எடுக்கிறேன்.